ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிகுரல் சேனல். இன்னைக்கு மைக்கேல் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்க போறோம். ஹாலிவுட் திரையுலகின் கிங் ஆஃப் பாப் என்று அழைக்கப்பட்டவர் தான் இந்த மைக்கேல் ஜாக்சன். சோஷியல் மீடியா இல்லாத காலத்திலேயே உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் வட்டாரத்தை கொண்ட மைக்கேல் ஜாக்சனுடைய வாழ்க்கையை படமாக ஆண்டனி அப்படிங்கிற ஒரு இயக்கி இருக்கிறாரு. மைக்கேல் ஜாக்சனாக ஜாஃபர் ஜாக்சன் நடிப்பில் பிரம்மாண்ட எதிர்பார்ப்பில் வெளிவந்த இந்த மைக்கேல் படத்துடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மைக்கேல் நாம் இதுவரை முக்கியமா 90s கிட்ஸ்கள்ல பலரும் கொண்டாடி தீர்த்த ஒரு மனிதனின் கதை தான் இந்த மைக்கேல் ஜாக்சன் என்ற கருப்பின் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் எப்படி இந்த உலகை தன் பாப் இசையால் கட்டி போட்டான் என்பதை இந்த இயக்குனர் படமாக எடுத்துள்ளார். படம் மைக்கேலின் குழந்தை பருவத்திலிருந்தே ஆரம்பிக்கின்றது. மைக்கேல் எப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இந்த உயரத்தை அடைந்தார் என்பதே இந்த மைக்கேல் படத்தின் கதை. இதை கதையாக சொல்வதை விட மைக்கேல் ஜாக்சன் என்ற ஜாம்பவானின் ஒரு பயணமாக பார்ப்பதே ரசிகர்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். முதல் பாராட்டு மைக்கேல் கதாபாத்திரத்தில் நடித்த ஜாஃபர் ஜாக்சன் தான். மைக்கேல் ஜாக்சன் சொந்தக்காரர் என்பதால் அவருடைய உருவம் மேட்ச் ஆகும் என்பதற்காக தேர்வு செய்தார்களா? ஆனால் மைக்கேலின் ஒவ்வொரு அசைவும், நடனம், நடை, உடை, பாவனை என ஜாஃபர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. அதிலும் மைக்கேலின் சிறுவயது கதாபாத்திரத்தில் ஒரு பையன் வருகிறான். அவன் 100% உழைப்பை கொடுத்துள்ளான். இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஒரு சிறுவனிடமிருந்து எவ்வளவு தத்ரூபமாக நடிப்பை வாங்க முடிகின்றது என்ற வியப்பை ரசிகர்களுக்கு அளிக்கிறது இந்த மைக்கேல் திரைப்படம். படத்தின் மைக்கேல் ஜாக்சன் பற்றி நமக்கு தெரியாத பல விஷயங்களை காட்டியிருக்கின்றனர். குறிப்பாக அவருக்கு இசை மீது எப்படி நாட்டம் வருகின்றது, அந்த இசையை அவர் எப்படி உருவாக்குகின்றனர். குறிப்பாக ஒரு காட்சியில வரிகளை உருவாக்கி அதை அப்படியே வாய் வசைத்து மெட்டை உருவாக்குறது போன்ற விஷயங்கள் எல்லாம் அப்படியே ஒரு மைக்கேல் ஜாக்சன் நேர்ல பார்த்த மாதிரி ஒரு விஷயமா அந்த சினிமோட்டோகிராஃபி அப்படியே ஒரு மெய் சிலிர்க்கிற மாதிரி இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த படம் மைக்கேல் ஜாக்சன் ரசிகர்களுக்கு விருந்து என்றாலும் ஒரு சாமானிய பார்வையாளருக்கு புதிதாக மைக்கேல் ஜாக்சன் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற படத்திற்கு வருபவர்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் தான் அளிக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏனெனில் மைக்கேல் ஜாக்சன் என்ற ஜாம்பவான் குறித்து படம் எடுக்கும் போது அதை ஒரு 3 மணி நேரம் படமாகவாது எடுத்திருக்கலாம். இது 2 மணி நேரம் 15 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு பயோகிராஃபி படம் என்பது ஏமாற்றம் தான். இல்லை என்றால் இப்படிதான் எடுக்க போகிறாராம் என்றால் அதை நீங்கள் வெப் சீரிஸாக எடுத்திருக்கலாமே என்றுதான் கேட்க தோன்றுகிறது. ஒரு முழு படமாக பார்த்திருந்தால் இந்த படம் எல்லாருக்கும் நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் ஒரு கொண்டாட்டமாகவும் இருந்திருக்கும். அதை தவறவிட்டு உள்ளனர். இப்படி குறைகள் இருந்தாலும் கடைசி படம் முடியும் நேரத்துல எல்லா மைக்கேல் ஜாக்சனுடைய ஹிட் பாடல்ஸ் எல்லாத்தையும் போட்டு தியேட்டரை ஒரு கான்சர்ட் ஸ்டேஜ் மாதிரி ஆக்கி ஒரு செம்ம வைபுகளை கொண்டு வந்துட்டாங்க. இந்த படத்துடைய டெக்னிக்கல் ஒர்க்ஸ் எல்லாம் டெக்னிக்கலாக படம் மிக வலுவாகவே உள்ளது. ஒளிப்பதிவு அப்படியே நம் சில இந்த டிகேட்ஸ் எல்லாம் கடந்த அனுபவத்தை தருகிறது. இதை விட இந்த படத்தில் இசை மற்றும் சவுண்டு இதுதான் அந்த படத்துடைய ஒரு உயிர் நாடி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டி இருக்கு இந்த படத்துடைய மியூசிக். ரொம்ப பிளஸ் பாயிண்ட்னு சொல்லி பார்க்கணும்னா படத்தில் நடித்த அனைத்து கதாபாத்திரங்கள், குறிப்பாக ஜாஃபர் ஜாக்சன் டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில். அதெல்லாம் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். மைனஸ் பாயிண்ட்னா பயோகிராஃபியாக ஒரு முழு படத்தை பார்த்த அனுபவத்தை இந்த படம் தரலைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அது அந்தளவுக்கு டீட்டெயில்டாக கொண்டு போகலை. ஏன்னா நானும் பர்சனலாக சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்து நானும் மைக்கேல் ஜாக்சனுடைய ஃபேன். இன்னும் அவரை பற்றின ஹிஸ்ட்ரி ஃபுல்லாத்தையுமே தேடி பிடிச்சி எல்லா பாடல்களையும் பார்த்து ரசித்து ஆடி பாடி எல்லாமே பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த பயோகிராஃபியில் அவ்வளோ கண்டென்ட் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ கண்டென்ட் இல்லை. முழுசான கண்டென்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் முக்கியமான கண்டென்ட். ஸோ இந்த 2.25 மணி நேரத்தில் அவங்க எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் இந்த மைக்கேல்ங்கிற படம் எடுத்திருக்காங்க. மேபி பார்ட் 2 வரலாம், வராமையும் போகலாம். இந்த படத்துடைய பிஸ்னஸை வச்சு தான் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மைக்கேல் ஜாக்சன் குறைகள் பல இருந்தாலும் அவருடைய பாடல்களை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு உற்சாகமாகவே இருக்கும்ல. அதுக்காகவே இந்த படத்தை ஒரு தடவை போய் பார்க்கலாம்ப்பா. இவருடைய பர்ஃபார்மன்ஸ், இவர் ஒரு கம்மியான ஏஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 50 ஏஜில் இவர் இறந்து போயிருக்காரு. இருந்தாலும் இவர் இன்னொரு ஒரு 10-20 இயர்ஸ்க்கு மேலே இருந்திருந்தாருன்னா இந்நேரம் தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக வேறு லெவலில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக முக்கியமாக எந்திரன் படத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப பேச்சுவார்த்தையெல்லாம் போச்சு. அதுக்கு முன்னாடியே இவர் இதாகிட்டார். ஸோ இருந்தாலும் நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மைக்கேல் பயன்பட்டிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும்.
ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த உங்களுடைய ரிவ்யூ என்னன்னு சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட் என்னங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சினி குரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.